வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து எப்படி மணியை ஏர்ன் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே மணியை ஏர்ன் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டோரியோ இல்லாட்டி நம்ம வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட்டோ நம்ம வந்து கிரியேட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து ஒரு லிங்கை நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து மணியை ஏர்ன் பண்ண போகிறோம். நம்ம ஏர்ன் பண்ண போகிற வெப்சைட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா AdFly. ஸோ இந்த AdFly வெப்சைட் மூலமாக நம்ம வந்து எப்படி மணியை ஏர்ன் பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துக்கோங்க. இதில் உங்களோட நேம், நெக்ஸ்ட் வந்து உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும். அந்த மெயிலை கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க வேண்டியது தான். எனக்கு வந்து AdFly வெப்சைட் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த வெப்சைட் நீங்கள் வந்து விசிட் பண்ணாலே போதும். அவங்க வெப்சைட் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் வைஸாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த AdFly பற்றி. ஸோ சைன் அப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லாகின் பேஜுக்கு போகிறதுக்கு ஈஸியான வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, google.comல AdFly சைன்இன் பேஜ் இல்லாட்டினா AdFly லாகின் பேஜ்னு டைப் பண்ணுங்கள். நமக்கு வந்து நிறையா லிங்க்ஸ் வரும். இதில் ஃபஸ்ட் லிங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபிஷியல் லிங்க் தான் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம வந்து லாகின் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிக்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லாகின் பேஜுக்கு வந்துட முடியும். இவங்க லாகின் பேஜ்லேயே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அவங்க வெப்சைட் பற்றினது. ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து கிளிக் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து லாகின் பண்ணலாம். நான் லாகின் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களோட இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் வந்து உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பேஜ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பாட்டமில் எவ்வளோ லிங்க்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். டாப்பில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்கும். ஸோ நம்ம வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஃபஸ்ட் பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு லிங்கை நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு தான் ஃபைண்ட் ஏ லிங்க்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டுடே, எஸ்டர்டே, ஆல் டைம் இந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு நம்ம வந்து பார்த்துக்க முடியும். டாப் கண்ட்ரிஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட போஸ்ட்டை எந்தெந்த கண்ட்ரியில் இருந்தாலும் விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு ரெஃபரல்ஸ், அந்த மெனு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ரெஃபரல்ஸ் இந்த மெனு நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த லிங்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வித்ட்ரா. ஸோ வித்ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேபால், ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே மணியை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ மினிமம் நம்ம வந்து $5 ஏர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ $5 ஏர்ன் பண்ணியிருந்தோன்னா நம்ம வந்து ஈஸியாகவே வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ பேபால், பேஎன்ஆர், பேசா, ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மணியை வித்ட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து எந்த அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அது மூலமாக நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு லிங்கை ஷேர் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து எப்படி மணியை ஏர்ன் பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து யூடியூப் பேஜ் நான் வந்து விசிட் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு வீடியோட லிங்கை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் காப்பி பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த லிங்கை நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். இந்த வீடியோட URL நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். அந்த லிங்கை நான் வந்து இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பாட்டமில் வியூ மோர் ஆப்ஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸ் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் கஸ்டம் நேம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கொடுக்கணும்னு தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு நேம் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் டிப்ஸ் ட்ரிக்ஸ் நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ரைட் சைட் கார்னரில் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு URLோட சைஸ் வந்து கம்மியாயிரும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து ஒரு நியூ லிங்க் வந்து ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த லிங்கை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த லிங்கை நம்ம வந்து ஃபேஸ்புக், வெப்சைட் இல்லாட்டினா பிளாக்கர் எதில் வேணாலும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் ஃபேஸ்புக்கில் இந்த லிங்கை நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு நான் பப்ளிஷ் அந்த பட்டன் மட்டும் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது மூலமாக நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே மணியை ஏர்ன் பண்ண முடியும். இப்போ வந்து ஜஸ்ட் அந்த லிங்கை மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து வேறு ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்ஸ் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ 5 செகண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து ஆட் ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆட்னு நமக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து ஸ்கிப் ஆட் அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம எந்த URL கொடுத்துருந்தோமோ அந்த URLக்கு திரும்ப ரீடைரக்ட் ஆகிரும். ஸோ இது மூலமாக தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறோம். இப்போ இந்த போஸ்ட்டை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். எனக்கு தேவையில்லை, நான் ஜஸ்ட்டு டெலிட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்புக் இல்லாட்டினா வெப்சைட், பிளாகர் எதில் வேணாலும் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே ஏர்ன் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து AdFly மூலமாக நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே மணியை ஏர்ன் பண்ண முடியும். பட் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபுல்லாக வரும்லாம் சொல்ல முடியாது. பட் பாக்கெட் மணிக்கு நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ ஜென்யூனான ஒரு சைட்டு தான் அந்த AdFlyயை பொறுத்த வரைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.